கூடிய ஆடியன்ஸ் எதை நம்பி வரலாம் சார்? ஆக்சுவலாக இது வந்து மௌன படம். அதாவது ஒரு டயலாக் கூட இருக்காது, பாடல்கள் இருக்கும், மற்ற இடங்களில் வர விஷயங்கள், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, மௌன படம், வசனங்கள் இருக்காது. தியேட்டருக்குள்ளே போயிட்டு என்ன பேசவே மாட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் டிசப்பாயின்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு இசையினால் கதை சொல்லக்கூடிய ஒரு படம். நல்ல வேளை இந்த படத்தை பார்த்தோங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் ஒரு டவுட்லேயே தான் இருந்தோம், பட் ஒரு திருப்தியோடு தான் இருக்குது. கண்டிப்பாக நிஜமாகவே கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்க வேண்டிய படம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒர்த்தாக இருக்கிற ஒரு படம். போர் அடிக்காமல் போச்சு சார், அதுக்கே வரலாம். இல்லை யாருமே இப்போது சைலண்ட் மூவி பார்க்காம தானே இருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கூட வரலாம். ரொம்ப நல்ல படம், தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த் வாட்ச்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அதை கடந்து போகணுன்னு தான் நினைப்பீங்க. தேட்டரில் பார்க்குறப்போ அங்கே உள்ள அந்த படத்தில் எப்போவுமே வசனங்கள் வந்து ஒரு இறைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். படம் தேட்டர்னா ஒரு மாதிரி சவுண்ட் எஃபெக்டோடு இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், வசனமே இல்லாமல், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது உங்களுக்கு கடத்தும் போது நீங்களே அந்த திரைப்படத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2.5 மணி நேரம் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அவங்க ஃபேமிலியோடு வரவங்க பொறுமையாக பார்க்கணுன்றேன் நான். இப்போ புள்ள ஓடுதுன்னா குனிஞ்சு புள்ளையை பிடிச்சி திருப்பி உட்காந்தாங்கன்னா மிஸ் ஆகிடும். அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்களும் பேசிட்டே இருக்கோம் சார், அவருக்கு என்னன்னே புரியாது. அவர் டக்குன்னு அப்படி திரும்பிட்டு நம்மளை பார்த்தா நம்ம என்ன பேசுகிறோம் அவருக்கு தெரியாதுல்ல, நம்மளை பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் அங்கே அது ஒன்று தான் எனக்கு கேட்சாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸு அது எவ்வளோ தூரம் அதுக்கு வருவாங்க தெரியும். எனக்கு ஒரு 10 மெசேஜ் வருது நடுவில், டக்குன்னு புரியலன்னா நான் பக்கத்தில் கேட்குறேன், பக்கத்தில் இருக்கிற என்ன கேட்குறாங்க. அதுக்கு ரெடியாகி வந்தாங்கன்னா இது கண்டிப்பாக பிடிக்காதுன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. கிராஃப்டாக பார்க்குறவங்க, படத்தை ஆர்ட்டாகவும் கிராஃப்டாகவும் பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகும். அதை தாண்டி கமர்ஷியல் எலமெண்ட்டில் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஜனரஞ்சகமான திரைப்படம் ரசிக்கிறவங்களுக்கு இது படம் கிடையாது. காந்தி டாக்ஸ் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஷோவே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு ஷோ இருக்குமானே ஒரு டவுட்டில் இருந்தது. இப்போ வரவங்க இது எப்படின்னு நினச்சிட்டு வராங்கன்னு எனக்கு தெரில. நான் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து எனக்கு பிடிச்சது, நல்லா தான் இருந்தது. விஜய் சேதுபதி சார், அப்புறம் அரவிந்த் சுவாமி சார் எல்லாருமே ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டயலாக்ஸ் இல்லாமல் இருக்கிறது இது ஒரு ப்ளஸ் தான் சொல்வேன். செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அரவிந்த் சாமிக்கும் இருக்கும் ஒரு 2 விதமான வாழ்க்கை கிராஸ் ஆகும்போது அது எப்படி போகுது, இந்த கிளைமேக்ஸ் எப்படி முடிய போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு சைலண்ட்டான படம், வசனங்கள் இல்லாமல், இரைச்சல்கள் இல்லாமல், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறப்போ அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு புரிய வைக்கிற விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக ஆழமாக இருக்கும். விஜய் சேதுபதி நல்லா இருந்தது. ஒரு மராட்டி ஆக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் தெரில, அதுவும் நல்லா இருந்தது. இந்த படத்தில் உயிரே இசை தான். பாடல்கள் தாண்டி அவங்க வந்துட்டு என்ன சொல்ல வராங்களோ அதை பேக்ரவுண்டில் சாங்ஸாக இருக்கட்டும், பழைய பாடல்களாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த காமெடி ஆக்டர் வரும்போது அவங்களுக்கு அதுக்கான இசை, அவரோட உடல் மொழி, அவர் என்ன நினைக்கிறாருன்றதாக இருக்கட்டும். விஜய் சேதுபதி எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிறப்பெல்லாம் அவர் அங்கே அந்த கண்ணு நடிக்க ஆரம்பிக்கும் போது இசை வந்துட்டு நம்மளுக்கு பேச ஆரம்பிக்குது. ஸோ லிட்ரலி இது வந்து ஒரு பேசும் படம் அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க இந்த மாதிரி படமெல்லாம்? படம் வந்து நம்மளுக்கு பேசும். லிட்ரலி நீங்கள் வசனங்களே இல்லைனாலும் அது என்ன சொல்ல வருதோ அது நம்மளுக்கு கனெக்ட் பண்ணும். அதுக்கு பெரும் பங்குனா ஏஆர்ரஹ்மானோட இசை தான். பாடல்களை தாண்டி பின்னணி இசை வந்துட்டு முடிச்சதுக்கப்புறமும் நம்மளை ஒரு 5 நிமிஷம் சீட்டில் உட்கார வைக்கிற அளவுக்கு இருந்தது. எனக்கு இந்த படத்தில் வந்து 2 விதமான கேரக்டர். அரவிந்த் சாமி ஒரு விதமான ஒரு வாழ்க்கை வாழ்வார், விஜய் சேதுபதி ஒரு வாழ்க்கை வாழ்வார். 2 பேரோட வாழ்க்கையும் அந்த கிராஸ் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் 2ஆம் பாதியில் அவங்க அந்த ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்த வசனங்கள் வச்சுருந்தாலே இன்றைக்கெலாம் நிறைய படங்கள் புரிய மாட்டேங்குது. வசனமே இல்லாமல் வெறும் உடல் மொழியிலையும் எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் இசை ஒரு பெரும் பங்காற்றி இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. காதலாக இருக்கட்டும், அதான் சார், எல்லாருமே வந்து நல்ல படம் வரும்போது அதை வந்து பார்க்க மாட்டோம். மாஸ் படங்களாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல படம், இதெல்லாம் எவ்வளோ நல்ல படம் தெரியுமா அப்படின்ட்டு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன போது. அந்த மாதிரி நம்ம நிறைய மூவிஸ் விட்டுட்டோம். முன்னலேருந்தே சொல்கிறேன், நிறைய மூவிஸ் அந்த மாதிரி தான். அந்த ரிலீஸ் ஆகும்போது அதோட அருமை நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு சாதாரண மூவிங்கிற மாதிரி தான் விட்டுருப்போம். அது அப்புறமா வந்து நிறைய பேசுவோம் அந்த மூவி பற்றி பின்னாடி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படம் நல்லா இருந்தது, அந்த படம் நல்லா இருந்ததுன்ட்டு. அந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குது படம். எல்லோரும் ஒன்றுமே இல்லை சார், நல்லா இருந்தது. இப்போது உங்களுக்கு காசோட இம்பார்ட்டன்ஸ், அது எப்படி ஏர்ன் பண்ணுன்ற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சார். இது ஒரு வல்காரிட்டி, திட்டுற மாதிரி வேர்ட்ஸு எதுவுமே இல்லாமல் ஒரு படம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரொம்ப நல்ல மூவி, எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம் சார். இப்படி தான் அப்படி தான்ட்டு எதுவுமே இல்லை. ஜென்சி கிட்ஸுங்கிறோம், 90s பூமர்ஸுங்கிறோம், அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லா மக்களும் வந்து பார்க்கலாம். அவங்கவுங்களுக்கு தேவையான கருத்தை அவங்கவுங்க பிக் பண்ணிக்கலாம். அதுலேருந்து எல்லாமே கூஸ்பம் தான் சார். ஒரு நார்மல் பர்சனோட லைஃப், நம்ம நார்மல் பர்சனோட லைஃப் எல்லா நாளும் ஒன்றும் கூஸ்பம்ஸாக இருக்காது, எல்லா நாளும் ஆக்ஷனோடு இருக்காது. எப்படி அவன் சமாளிக்கிறான் ஒன்றுத்தையும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய ஹீரோஸே இந்த மாதிரி ஸ்கிரிப்டை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. பெரிய ஹீரோஸே நல்லா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி
இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவங்க துணை போயிருக்காங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன், இதுவும் ஒரு படம், அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்குது மூவி, நல்லா ஃபீல் குட் மட்டும். கண்டிப்பாக சார், அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன பார்க்குறோங்கிறதே நம்ம ரொம்ப இப்போ ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் பார்ப்போம், இது இருந்தால் தான் பார்ப்போம், அப்போல்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மல் மூவி எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. வசனங்கள் வச்சுருந்தாலே இன்றைக்கெலாம் நிறைய படங்கள் புரிய மாட்டேங்குது. வசனமே இல்லாமல் வெறும் உடல் மொழியிலையும் எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் இசை ஒரு பெரும் பங்காற்றி இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. காதலாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி கோத்ரூ பண்ணுற அந்த கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு சில இடங்களில் நம்மளை மீறி கண்ணீர் வர வைக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அரவிந்த் சாமிக்கும் இருக்கும் ஒரு 2 விதமான வாழ்க்கை கிராஸ் ஆகும்போது அது எப்படி போகுது, இந்த கிளைமேக்ஸ் எப்படி முடிய போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு 2.25 மணி நேரம் நிஜமாகவே கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்க வேண்டிய படம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒர்த்தாக இருக்கிற ஒரு படம். அரவிந்த் சாமியோட நடிப்புமே நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சில இடத்துல அவர் நடிக்கிற விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியல, நம்ம அவர் ஆக்ட் பண்ணுறாருன்ற ஒரு இடம். ஆனால் விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து மற்ற சின்ன சின்ன கேரக்டர்ஸ், அரவிந்த் சாமியோட டிரைவராக வருவார், அவர் 2 சீனில் வருவார். அந்த 2 சீன்லையுமே அவரோட நடிப்பாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியோட அம்மா வரவங்க, இல்லை ஒரு திருடன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவர் வந்துட்டு லிட்ரலி எனக்கு வந்துட்டு யோகி பாபு பண்ணியிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி வில்லனாக வர கதாபாத்திரம், ஆரம்ப படத்தில் வில்லனாக வந்திருக்கிறதா இதுலேயுமே வந்திருப்பார். ஸோ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ரொம்ப யூனிக்காக நம்மளுக்கு அவங்க பேசாமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்மளுக்கு புரிய வைக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம படத்தோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நம்மளுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு புரிதல் இருந்தால் கூட ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட அவங்க 2 பேரோட அந்த டயலாகே இல்லாமல் அவங்க 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறது, அரவிந்த் சாமியும் விஜய் சேதுபதியும் பிரமாதமாக இருந்தது. அது வா ஃபேக்டராக இருந்தது. அது இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு லிட்ரலி ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குண்ணா. அதாவது அவர் ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கு அப்படி அவரை பார்க்குறப்போ எனக்கு வந்து ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படத்தில் இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ரோல் தான் பண்ணியிருப்பார், ரொம்ப சட்டிலாக. பட் அதில் வசனங்கள் இருக்குது நிறைய, அவருக்கான அந்த கிராஃப்ட்லாம் அவர் வசனங்கள் மூலிமா அதை வந்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். பட் முழுக்க தன்னோட உடல் மொழியால் மட்டுமே இதை கடத்தணும். அதை ரொம்ப பிரமாதமாக கடத்தியிருப்பார். அது ஒரு சில சீன்ஸில் அவருக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற விஷயங்கள், அது காதலாக இருக்கட்டும், மோதலாக இருக்கட்டும், அது அவர் காட்டின வெளிப்படுத்தின விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு சில இடத்துல அவர் வாழ்க்கையில் எப்படி இருந்திருப்பாரோ அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி வேறு ஒரு விஷயத்தை அவர் செலக்ட் பண்ணுறது, அந்த காலகட்டாயம் அதை அவர் வெளிப்படுத்தின விதமாக இருக்கட்டும், பிரமாதமாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் உங்களுக்கு அது எதை நோக்கி போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருந்தது. டைலாக்ஸ் இல்லாதனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு போர் ஃபீல் வரும். ஸோ எனக்கு இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் என்ன பண்ணுச்சு, தியேட்டரில் என்ன பண்ணுச்சு, எனக்கு எப்படி பிடிச்சிது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்கிறேன். எனக்கு பிடிச்சதுனாலேயே உங்களுக்கும் பிடிச்சு ஆகணுன்றதையும் நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமே போகலாம். இது யார் பார்க்கணுன்றதையுமே நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போனால் இந்த படம் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் கொடுத்துச்சுன்றது தான். ஸோ இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இதை பார்த்து முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் படத்துக்கு போகணுன்னு இல்லை. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரிஞ்சு ஓகே இது நமக்கான படம் நினச்சி நீங்கள் போனாலும் சந்தோஷம். நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் படத்துக்கு போகணுமா, நீங்கள் போகாமல் இருந்தாலும் எனக்கு வருத்தம் இல்லை.